கல்யாணம் பண்ணிக்காமலே குழந்தை பெத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறியா டி உஷாராணி? உங்க கோவிலோட பூசாரி லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தாரு சார். என்னையா உன் பிரச்சனை? எந்த தைரியத்துல அவளுக்கு லெட்டர் எழுதி கொடுத்த? அவ எல்லா உண்மையும் என்கிட்ட வந்து கக்கிட்டா பாரு. இன்னும் எத்தனை பேருக்கு எழுதி கொடுத்த? நிறைய தப்பு பண்றேன், ஆனா நம்ம கோயில் கிட்ட மட்டும் வராதீங்கோ. கெஞ்சி கேட்டுக்கிறேன், அதை எதுவும் செய்யாதீங்கோ. இந்த பாரு சாமி, நீ அங்க எவ்வளவு வேணாலும் அர்ச்சனை பண்ணிக்கோ, அலங்காரம் பண்ணிக்கோ, ஆனா உபதேசம் மட்டும் பண்ணாத. மீறினா நீயும் உன் சிவனும் கைலாசத்துக்கு போயிடுவீங்க. நந்தி, ஒட்டுமொத்த உலகத்தை கட்டி காப்பாத்துற அந்த சிவனையே கைலாசத்துக்கு அனுப்பிடுவேங்கிறான். நந்தி, இதுக்கு மேல ஒரு உயிர் போனா கூட இங்கேயே என் உயிரை விட்டுடுவேன். அதுக்கப்புறம் அந்த சிவனை நீ தான் காப்பாத்தணும் நந்தி. சார், பொண்ணு கண்டிஷன் சீரியஸா இருக்கு சார். ப்ளீஸ் சார், சார் காரை கொஞ்சம் நகர்த்தி எடுங்க சார். ப்ளீஸ் சார், சார் கொஞ்சம் மனசு வைங்க சார். ப்ளீஸ் சார், பிளட் நிறைய போயிடுச்சு சார். டேய் மாமா இரு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஹாப்பி பர்த்டேனா. போடாங்கிறேன். அண்ணே பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காங்கண்ணே, வண்டி எடுங்கண்ணே. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, கேக்க வெட்டணுன்னே நீங்க போலாம். அண்ணே 5 நிமிஷம் நீங்க வண்டியை ஓரம் கட்டுக்கண்ணே, எமர்ஜென்சில இருக்காங்கண்ணே அவங்க. வண்டியெல்லாம் எடுக்க முடியாது. டேய் உயிர் போக போகுதுன்னு சொல்றேன், புரியல உனக்கு? உயிர் போனா மயிரா போச்சு. நீங்கெல்லாம் பிறந்திருக்கவே வேணாம், அடுத்த வாட்டி வீட்டில் கொண்டாடு. ஓகே? கவுரிங்க ரோட்ல கேக் வெட்டும் போது நினைச்சேன். கண்ணா கண்ணா, எழுந்திரு கண்ணா. ராத்திரி லேட்டா படுக்காதனா கேக்குறியா? எந்திரி, சாப்பிட்டுட்டு வந்து திரும்ப படுத்துக்கோ கண்ணா. எந்திரி எந்திரிடா. சாப்பிடுறதா இருக்கட்டும், முதல்ல ஃபேனை போடுமா. நான் ஒன்னும் ஆஃப் பண்ணலடா. யூஸை நான் தான் பிடிங்கி வச்சிருக்கேன். தினமுமா? அது என் சம்பளம் 70,000னா அதுல 30,000 ரூபாய் உனக்கே செலவாயிடுது. நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வரைக்கும் ஈவினிங் 7 o'clockல இருந்து மார்னிங் 7 வரைக்கும் தான் ஒரு ரூம்ல பவர் இருக்கும். அது என்னப்பா? அது ஒண்ணும் இல்லடா, நீ குடிச்சிட்டு கண்டவன் கூட சண்டை போடுறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்னங்க, அவன் எதுக்கு அடிச்சான்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மா, டேய் இந்த சீரியல் ஆக்டிங்ல கொஞ்சம் நிறுத்துங்கடா. முதல்ல குளிக்கிற வழியை பாரு, இல்லனா தண்ணியை கூட கட் பண்ணிடுவேன். அப்பா இது என்ன வீடா ஹாஸ்டலா? வீடுடா, இதோ உங்க அம்மா இருக்கா பாரு, உனக்கு தெரியல? என்ன ஜோக்கா? 2 minutes சீக்கிரம், அப்புறம் டிஃபன் இருக்காது. அம்மா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நான் கொஞ்சம் லேட்டா வருவேன். தம்பி யாரையும் அடிச்சிட்டானா, ஆளு கொஞ்சம் சீரியஸா இருக்கானா. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டான் இவன். குடிக்க வேண்டியது வம்பிழுக்க வேண்டியது, எங்க தூக்கத்தை தான் கெடுக்கிறான். அதேதான். சக்கரையா? சட்னி கூட இல்லையாமா? என்னங்க, குழந்தை பசி தாங்க மாட்டாங்க, கொஞ்சோண்டு உப்புமா மட்டும் கிளறி கொடுத்துடுறேங்க ப்ளீஸுங்க.
நீ இதே மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணனவே நாளையில இருந்து நீயும் ஒரே ஒரு இட்லி தான் சாப்பிட வேண்டியிருக்கும். கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சுக்கோமா. ச்சே நிறுத்துங்கப்பா. எதுக்கு இப்படி சாடிஸ்டா பிஹேவ் பண்றீங்க? இப்போ நான் என்ன பண்ணோம்? வேலைக்கு போகணும். எனக்கு இந்த இட்லியும் சக்கரையும் கூட வேணாம். தம்பி கோவத்துல ஒரு இட்லியும் சாப்பிடாம போறான். வேலை செஞ்சாதான் வீட்டுல இருக்குன்னு அப்பா சொல்லிட்டாரு. டேய் நீ டாக்டரா ரிப்போர்ட்டராடா? தின்னுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புடா வேணா. கண்ணா உனக்கு ஒரு 1000 rupees நான் ஜிபே பண்ணிடுறேன். உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு. சரிம்மா, லவ் யூ.